வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் உங்களுக்காக வஷ் லெவல் 2ன்ற படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, இந்த படத்துல வரக்கூடிய ஒரு கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்ல லஞ்ச் பிரேக்ல கிட்டத்தட்ட ஒரு 10 பொண்ணுங்க அந்த ஸ்கூலோடைய மாடிக்கு போறாங்க. அப்படி மாடிக்கு போய் திடீர்னு மேல இருந்து ஒவ்வொருத்தரா பொத்து பொத்துன்னு குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி யார் காரணம்னு யாருக்குமே தெரியல. இது போதாதுன்னு கேன்டீன்ல இருக்க மத்த பொண்ணுங்க எல்லாரும் இன்னமும் அதே மாதிரி ஒரு பித்து பிடிச்ச நிலையிலே உட்காந்துட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த பேட்சா மாடிக்கு போய் தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக தயாரா இருக்காங்க. இப்படி இந்த ஸ்கூல் பொண்ணுங்களை எல்லாரையும் வசியம் பண்ணி வச்சிருக்கிறது யாரு, எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க, கடைசியில இந்த ஸ்கூல் பொண்ணுங்களுடைய உயிரெல்லாம் எப்படி காப்பாத்தினாங்க, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல படம் முழுக்க ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட சொன்ன படம் தான் இந்த வஷ் லெவல் 2. சரி, இப்ப இந்த படத்தோடைய முழு கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மொழி தியேட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் கமெண்ட் ஷேர். லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்ப நாம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே குஜராத்தில் இருக்க ஒரு பெரிய இன்டர்நேஷனல் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலை தான் காட்டுறாங்க. அந்த ஸ்கூலை நோக்கி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கவுங்க வீட்டுல இருந்து காலையில ரெடியாகி கிளம்புறாங்க. ஸ்டூடெண்ட்ஸை பிக்கப் பண்ணி கூட்டு போறதுக்காக ஸ்கூல் பஸ் வருது. சில பேரண்ட்ஸ் எல்லாம் அவங்க பொண்ணுங்களுக்கு ஸ்கூல்ல ஆட்டம் போடாம நல்லபடியா படிக்கணும், எக்ஸாம்ஸ் வேற நெருங்கிட்டு இருக்கு, இந்த மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணி அந்த பொண்ணுங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் ஸ்கூல்ல கொண்டு வந்து டிராப் பண்றாங்க. இப்படி அந்த பர்டிகுலர் ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணுங்க எல்லாரும் காலையில ஸ்கூலுக்கு வந்து சேர்றாங்க. அதே ஸ்கூல்ல ஒரு லேடி பிரின்சிபலுடைய இன்ட்ரோ. இவங்க இந்த ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்லியாவும் இருப்பாங்க, அதே சமயம் ஸ்ட்ரிக்டாவும் இருப்பாங்க. ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் அந்த ஸ்கூல்ல ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே அந்த ஸ்கூல்ல இப்போ லஞ்ச் பிரேக் விட்டுருக்காங்க போல. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கேஃப்டேரியாக்கு வராங்க. இது ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ன்றதுனால வீட்ல இருந்து யாரும் லஞ்ச் எல்லாம் கொண்டு வரதில்ல. ஸோ ஸ்கூல்லே லஞ்சை ப்ரொவைட் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் லஞ்ச் பிரேக்ல ஜாலியா சந்தோஷமா ஆடி பாடி பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சந்தோஷமா அவங்க லஞ்சை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது தான் திடீர்னு லஞ்ச் பிரேக் முடிஞ்சும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் அந்த கேஃபிடேரியா விட்டு வெளியே வராம அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. நல்லா சிரிச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்த பசங்க எல்லாரும் ஒரு மாதிரி அமைதி நிலைமைக்கு போறாங்க. அந்த மொத்த கேஃபிடேரியாமே ஒரு மாதிரி பின் டிராப் சைலண்டா இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபுட் சப்ளை பண்ணிட்டு இருந்த 2 ஸ்டாஃப்ங்களுக்கு அங்க என்ன நடக்குதுன்னே ஒன்றும் புரியல. எல்லா பொண்ணுங்களும் சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒரே அமைதி ஆயிட்டாங்களே. ஹே, என்னாச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 2 பேரும் கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க அமைதி நிலையில உட்காந்துட்டு இருந்த அதுல இருந்து ஒரு பொண்ணு எந்திரிச்சு வந்து அப்படியே மயங்கி பொத்துன்னு விழுந்துருவாளாம். மயங்கி விழுந்து கிடக்குற அந்த பொண்ணு இந்த 2 ஸ்டாஃப்ஸ் போய் தூக்குறாங்க. ஏமா உனக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் தூக்கிட்டு அந்த கேஃப்டேரியா விட்டு வெளியேறாங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்னமும் அதே அமைதி நிலையில அதே கேஃப்டேரியால உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல அந்த கேஃபிடேரியாக்குள்ள ஒரு மர்ம நபருடைய இன்ட்ரோ. அந்த ஆள் உள்ள வரும்போதே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த ஆளை ஒரு மாதிரி பாக்குறாங்க. இன்ஃபேக்ட் இந்த பொண்ணுங்க எல்லாருமே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச நிலையில உட்காந்துட்டு இருக்காங்களே, அதுக்கு காரணமே இந்த மர்ம நபர் தாங்க. இவன் என்ன பண்ணான்னு தெரியல, மொத்த பேருமே அப்படியே சைலண்டா அந்த கேஃப்டேரியால உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி அவங்க எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில இருந்து ஒரு 10 பொண்ணுங்களை மட்டும் இந்த மர்ம நபர் பிக் பண்றான். அவங்க எல்லாரையும் கூட்டிட்டு எங்க போறான், என்ன பண்றான், யாருக்கும் எதுவும் தெரியல. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த ஸ்கூல்ல சேர்ந்த டீச்சர்ஸ் எல்லாம் நேரா கிளாஸுக்கு போறாங்க. கிளாஸ்ல ஒரு பொண்ணுங்களையும் காணோம். என்ன எங்க போனாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அந்த டீச்சர் கிளாஸ் ரூம்ல இருந்து பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் ரூமோடைய விண்டோ வழியா ஒரு பொண்ணு மாடியில இருந்து கீழே விழுந்து சாகிறத இந்த டீச்சர் பார்த்துட்டு உளுந்தடிச்சிட்டு ஓடி போய் பிரின்சிபால் கிட்ட சொன்னதும் பிரின்சிபால் உடனே ஸ்கூலை விட்டு வெளில போய் பாக்குறாங்க. கீழே விழுந்து இறந்து போன அந்த பொண்ணை வந்து பார்க்கும்போது தான் தெரிய வருது, அந்த ஸ்கூலோடைய மாடியில இன்னும் 9 பொண்ணுங்க இதே மாதிரி விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக தயார் நிலையில நின்றுட்டு இருக்காங்க. மாடியில நின்றுட்டு இருக்க மிச்சம் இருக்க அந்த 9 பொண்ணுங்களும் கீழே இருக்க பிரின்சிபால் பார்த்து கதறாங்க. மேடம் ப்ளீஸ் எங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்க, எங்களால இங்க இருந்து இறங்கவும் முடியாது, ப்ளீஸ் நீங்க தான் எங்களுடைய உயிரை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி கதறிக்கிட்டு இருக்க உடனே பிரின்சிபால் செக்யூரிட்டி எல்லாரும் மேல ஓடி போயிட்டு பொண்ணுங்களா அவங்களுக்கு என்னாச்சு, தயவு செஞ்சு இறங்கிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணுங்க கிட்ட பேசி இறக்க பாக்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணுங்க இல்ல மேடம் எங்களால இறங்க முடியாது, எங்களை அவன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கான், தயவு செஞ்சு எங்களோட உயிரை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுங்க அலறிட்டு இருக்கும் போதே கிட்ட போயிட்டு இறக்கலான்னு பிரின்சிபால் ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்கு அந்த பொண்ணுங்க மேடம் நீங்க கிட்ட வந்தீங்கன்னா நாங்க குதிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. பாவம் அங்க இருக்க பிரின்சிபால் டீச்சர்ஸ் யாருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுங்களோட உயிரை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது அடுத்த பொண்ணு குதிக்கிறதுக்கு தயாராகிறா. அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக
செக்யூரிட்டி கிட்ட போனாரு. அப்படி கிட்ட போன கொஞ்ச நேரத்திலே அந்த பொண்ணு அங்கிருந்து எகிரி குதிச்சு தற்கொலை பண்ணி இறந்து போயிடா. இப்படி அடுத்தடுத்த பொண்ணுங்க காப்பாத்த போனாலே குதிச்சு குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இப்போ மொத்த ஸ்கூலுமே அப்படியே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. கேஃப்டேரியால மிச்சம் இருக்க அந்த பொண்ணுங்க எல்லாரும் இன்னமும் அதே பித்து பிடிச்ச நிலையிலே தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே யாரோ ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அவன் வேற யாரும் இல்ல, நடுவுல கேஃப்டேரியாக்குள்ள ஒரு மர்ம நபர் வந்தால அவன் நாங்க இவ்வளவு வேலையும் பண்ணிட்டு இருக்கான். அவன் ஏன் இதெல்லாம் பண்றான், எதுக்காக இந்த பொண்ணுங்களை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கான், இதெல்லாம் நம்ம போக போக பார்ப்போம். இப்ப அப்படியே கட் பண்ணா வீட்டுல ஒரு நபரை காட்டுறாங்களே, இவர் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. என்னுடைய பேர் அதர்வா. ஹீரோன்னு இருக்கக்கூடிய ஒரே சொந்தனா அது அவனுடைய பொண்ணு மட்டும்தான். ஆனா அவங்க பொண்ணு நார்மலா இல்ல, அவங்க ஒரு மாதிரி சிரிச்ச மேனிக்குவே ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்களே. எஸ், கிட்டத்தட்ட 10-12 வருஷமா இவங்க பொண்ணு இப்படிதான் இருக்காங்க. இதுக்கு காரணம் 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அந்த சம்பவம் தான் இந்த படத்துடைய பார்ட் 1. அதை நான் சுருக்கமா சொல்லிடுறேன். பார்ட் 1ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அவன் ஃபேமிலியோட வொகேஷனுக்கு ஹில் ஸ்டேஷன்ல இருக்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தான் இவங்க ஃபேமிலியா கிளம்பி போயிருப்பாங்க. அந்த டிராவல் அப்போ நடுவில் ஒரு டீ ஷாப்ல இவங்க ஃபேமிலியா உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பிரதாப்ன்ற ஒருத்தன் இவங்க ஃபேமிலி கிட்ட வந்து இன்ட்ரோடியூஸ் ஆயிருப்பான். இன்ஃபேக்ட் அந்த கேரக்டர்ல பார்ட் 1ல நம்ம மாதவன் தான் நடிச்சிருப்பாப்புல. இந்த பிரதாப்ன்றவன் வாலண்டியரா இந்த ஃபேமிலி கூட இன்ட்ரோ கொடுத்து அவங்க கூட பேசுற மாதிரி பேசி ஹீரோவுடைய பொண்ணை வசியம் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவங்க ஃபார்ம் ஹவுஸ்க்கே போயிட்டு ஹீரோவுடைய ஒய்ஃப் அவருடைய இன்னொரு பையன் 2 பேரையும் கொன்னுறான். அப்படி ஹீரோவுடைய ஒய்ஃப் பையன்லாம் இறந்ததுக்கு அப்புறம் மிச்சம் இருக்கிறது ஹீரோவுடைய பொண்ணு மட்டும்தான். அந்த பொண்ணை தூக்கிட்டு இந்த பிரதாப் அவனுடைய இடத்துக்கு போயிடுறான். இந்த பிரதாப் இருக்கானே, அவன் சாதாரண ஆளே கிடையாது. அவங்க கிட்ட பயங்கரமான மாந்திரிகம் சக்தி எல்லாம் இருக்கு. அவன் சாப்பிட ஏதாவது கொடுத்தானா, அவன் கையில ஏதாவது சாப்பிட்டானா அவள் தான் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள போயிடுவோம். அப்படிதான் நம்ம ஹீரோவுடைய பொண்ணும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்திருக்காங்க. இப்ப இந்த மாந்திரிக சக்தி கொண்ட இந்த பிரதாப் ஹீரோவுடைய பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சு ஒரு வகையான ரிச்சுவல் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோ போயிட்டு இந்த பிரதாப்பை அடிச்சு போட்டு பொண்ணை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த மந்திர வார்த்தைகளை உச்சரிக்க கூடாதுன்றதுக்காக பிரதாப்புடைய நாக்க அறுத்து அதுக்கப்புறம் அவனை கொண்டு வந்து மொத்தமா லாக் பண்ணி தன்னுடைய வீட்டு பேஸ்மெண்ட்லயே வச்சு தன்னுடைய ஃபேமிலியை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன பிரதாப்பை தினம் தினம் நம்ம ஹீரோ டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுல இருந்துதான் இவருடைய பொண்ணு இப்படியே இருக்காங்க. இப்போ இந்த பிரதாப் மாதிரி எவனோ ஒருத்தன் ஸ்கூல் பிள்ளைங்களெல்லாம் மொத்தமா தான் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ வெளியில ஒரு சூப்பர் மார்க்கெட் போன இடத்துல நியூஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறான். இந்த மாதிரி இன்டர்நேஷனல் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல அந்த ஸ்கூல்ல சேர்ந்த பொண்ணுங்க எல்லாருமே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. அதுல கிட்டத்தட்ட 10 பேர் மாடியில இருந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எதுவுமே தெரியாம அந்த ஸ்கூலுடைய டீச்சர்ஸ், பிரின்சிபால் இவங்க எல்லாரும் பரபரப்பா பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நியூஸை தான் நம்ம ஹீரோ டிவி வழியா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். கடந்த 12 வருஷமா தன்னுடைய பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்ச மூஞ்சோட எந்த ஒரு அசைவுமே இல்லாம அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்கால, அதுக்கு காரணமா இருந்த அந்த பிரதாப் அவனை நம்ம ஹீரோ அவனுடைய வீட்டு பேஸ்மெண்ட்லயே வச்சு லாக் பண்ணி பல வருடங்களா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்ல. இதெல்லாம் நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இப்ப இந்த பிரதாப் மாதிரியே எவனோ ஒருத்தன் வெளியில இருந்தான் இந்த ஸ்கூல் பொண்ணுங்களை மொத்தமா அவன் கண்ட்ரோல்ல வச்சுட்டு இருக்கான்றத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. உடனே நேரா தான் வீட்டுக்கு வந்து இவர் வீட்டுக்குள்ளே ஒரு சீக்ரெட்டான ரூம் இருக்கு. அந்த ரூமுக்குள்ளதான் இந்த அதிபயங்கரமான மந்திரவாதியான பிரதாப்ப சங்கிலியால நம்ம ஹீரோ கட்டி போட்டு வச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ நியூஸ் வழியா அந்த ஸ்கூல் விவகாரத்தை பார்த்துட்டு நேரா அந்த பிரதாப் கிட்ட வந்து, டேய் 10-12 வருஷத்துக்கு முன்னாடி நீ எப்படி என் குடும்பத்தை ஆட்டி படைச்சியோ அதே மாதிரி எவனோ ஒருத்தன் ஸ்கூல் பிள்ளைங்களை அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஸ்கூல்ல பாவம் இது வரைக்கும் 10 பொண்ணுங்க மாடியிலிருந்து விழுந்து தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி யாரா இருக்கா? உன்ன மாதிரி மாந்திரிகெல்லாம் தெரிஞ்ச எவனோ ஒருத்தன் வெளியில இருக்கானா, இல்ல உங்களுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பெரிய குரூப் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ இந்த பிரதாப்பை பிடிச்சு கேக்குறாரு. ஆனா அந்த பிரதாப் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே நம்ம ஹீரோ கிடைக்கல. அவன் வெறும் தலையை மட்டும் ஆட்டுறான். சோ இவனை கேக்குறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படின்ற மாதிரி விட்டு வந்துறாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஸ்கூல் கேஃப்டீரியால இன்னமும் அங்க இருக்கக்கூடிய பொண்ணுங்க அசைவே இல்லாம அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. பாவம் இந்த பொண்ணுங்களெல்லாம் எப்படி காப்பாத்துதுன்னே தெரியாம ஒரு பக்கம் பிரின்சிபால் கலங்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல இந்த சம்பவம் எல்லாம் கேள்விப்பட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஆபீசர் அந்த ஸ்கூலை நோக்கி வராரு. அப்படி அந்த ஸ்கூலுக்குள்ள வரும்போதே அங்க ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அழுதுகிட்டே ஸ்கூல் ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியில வரா. அந்த பொண்ணு பிடிச்சி விசாரிக்கும் போது தான் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த கேஃப்டீரியாவுக்கு போனதுல இருந்தே அவங்க இப்படிதான் இருக்காங்க. நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்காக கேஃப்டீரியா போகாம நேரா ரெஸ்ட் ரூம் போயிட்டேன். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியில வந்து பார்த்தா இவ்வளவு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. சோ அந்த கேஃப்டீரியாக்குள்ள போன பொண்ணுங்களுக்கு தான் இந்த நிலைமை வந்திருக்கு. இப்ப அப்படியே அந்த கேஃப்டீரியாக்குள்ள போலீஸ்கார் போய் பாக்குறாரு. அங்க போனா எல்லா பொண்ணுங்களும்
இன்னமும் அதே பயத்தோட உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படி உட்காந்துட்டு இருக்க அந்த பொண்ணுங்களுக்கு மத்தியில இருந்து ஒரே ஒரு பொண்ணு மட்டும் அழுதுகிட்டே எந்திரிச்சு வந்து நேரா அந்த போலீஸ்கார்கிட்ட வந்து, சார் என்ன பண்ணுவீங்களோ எங்களுக்கு தெரியாது, எங்களுடைய உயிரை நீங்க காப்பாத்தணும்னா பிரதாப்ன்றவனை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்க, எது பிரதாப்பா, யாருமா அந்த பிரதாப் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க கேட்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார், நீங்க அந்த பிரதாப் மட்டும் இன்னைக்குள்ள நீங்க கண்டுபிடிக்கலனா இன்னும் ஏகப்பட்ட விளைவுகள் நீங்க சந்திக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே அந்த பொண்ணு அழுதுகிட்டே திரும்ப போயிட்டு உட்காந்துக்கிறா. அதுக்கப்புறம் ஆரம்பத்துல மாடியில இருந்து குதிச்சு சாகிறதுக்காக ஒரு 10 பொண்ணுங்க செலக்ட் ஆனாங்களே, அந்த மாதிரி அடுத்து ஒரு 15 பொண்ணுங்க அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆகுறாங்க. இந்த முறை இந்த பொண்ணுங்க எல்லாம் ஒரு மாதிரி ஜாம்பி கணக்கா மாறுறாங்க. அங்க அந்த ஸ்கூலுக்குள்ள வந்திருக்க போலீஸ்காரங்களை அட்டாக் பண்ண போயிடுறாங்க. அப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்க இந்த பொண்ணுங்களை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. கிட்டத்தட்ட ஒரு ஜாம்பி கணக்கா எல்லாரையும் போயிட்டு கடிச்சு கொதறிக்கிட்டு இருக்காளுங்க. அதே சமயம் அந்த கேஃப்டேரியால வேலை பார்த்துட்டு அந்த 2 ஸ்டாஃப் இருக்காங்கல்ல, அவங்களும் ஆல்ரெடி கொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ அந்த கேஃப்டேரியா விட்டு வெளியில வந்திருக்க இந்த 15 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே ஒரு மாதிரி ஜாம்பி கணக்கா வெளியில இருக்கக்கூடிய பேரண்ட்ஸை போட்டு கடிச்சு கொதறது, பப்ளிக்ல யார் நடமாடிட்டு இருந்தாலும் அவங்கள போய் அட்டாக் பண்றது, இப்படி எல்லாம் இந்த பொண்ணுங்க ஒரு மாதிரி ரொம்ப வயலன்ஸா நடந்துக்கிறாங்க. இப்படி வெளியில வந்த 15 பொண்ணுங்களை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியல. உடனே இதெல்லாமே ஒரு பக்கம் பரபரப்பா நியூஸா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி யாரும் வீட்டை விட்டு வெளியில வராதீங்க, இந்த ஸ்கூல்ல சேர்ந்த ஒரு 15 பொண்ணுங்க ரோட்ல யாரு போனாலும் கொடூரமா தாக்கிட்டு இருக்காங்க, சோ தயவு செஞ்சு எல்லாரும் அவங்க வீட்டுல சேஃபா இருங்க அப்படின்ற மாதிரி எல்லா பக்கமும் நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த நியூஸை நம்ம ஹீரோவும் கேக்குறாரு. இதுக்கு மேலே நம்ம சும்மா இருந்தா நல்லா இருக்காது. 15 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பொண்ணுக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ அது இப்ப அந்த ஸ்கூல் பொண்ணுங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் யார் பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க, அதை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஹீரோ வீட்டுல இருந்து கிளம்பி அந்த ஸ்கூலை நோக்கி போறாரு. இங்க போறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்துல நாம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல பல திருப்பங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அந்த ஸ்கூலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இதுக்கு பின்னாடி யார் இருக்கான்ற காரணத்தை கண்டுபிடிச்சாரா, யாருடைய கட்டுப்பாட்டிலயோ இப்படி இயங்கிக்கிட்டு இருக்க இந்த பொண்ணுங்களுடைய உயிரெல்லாம் நம்ம ஹீரோ காப்பாத்தினாரா, கடைசியில தான் பொண்ணுடைய நிலைமையை சரி பண்ணாரா, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவல்ல அடுத்தடுத்த ட்விஸ்டோட செகண்ட் ஹாஃப்ல தான் காத்துக்கிட்டு இருக்கு. சோ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃபோட ஓப்பனிங்ல நைட் டைம் ஆயிடுதுங்க. இன்னமும் ஸ்கூல்ல இருக்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அப்படியே பித்து பிடிச்ச நிலையிலே தான் அந்த ஸ்கூலோடைய கேஃப்டேரியா நகராம உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே அந்த ஸ்கூல்லே தான் இருக்காங்க. எப்படி இந்த பொண்ணுங்களை சரி பண்றது தெரியாம குழம்பு போயிருக்க போலீஸ்காரங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து, நீங்களாவது உங்க பொண்ணுங்க கிட்ட வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரி பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண, எல்லா பேரண்ட்ஸும் அவங்க பொண்ணுங்க கிட்ட போயிட்டு, என்னமாச்சு உனக்கு, ஏமா இப்படி இருக்க, தயவு செஞ்சு வாமா இங்க போயிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுடைய சுயநினைவை கொண்டு வர பாக்குறாங்க. ஆனா அந்த பொண்ணுங்க யாருமே அந்த இடத்தை விட்டு நகராம அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போதான் நம்ம ஹீரோ அந்த ஸ்கூலுக்குள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. அப்படி உள்ள வந்ததும் போலீஸ்காரங்க கிட்ட, இந்த பாருங்க, இந்த பொண்ணுங்க எல்லாருமே இங்க இருக்க யாரோ ஒருத்தான் கட்டுப்பாட்டுல வச்சுட்டு இருக்கான். சரியா 12 வருஷத்துக்கு முன்னாடி என் குடும்பத்தையும் இதே மாதிரி ஒருத்தன் வந்து ஆட்டி பாடிச்சான். இங்க இருக்க பொண்ணுங்க மாதிரிதான் என்னுடைய பொண்ணு கிட்டத்தட்ட 12 வருஷமா அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்சு வெளியில இருந்து யாரும் இத பண்ணல, அப்படி பண்ணவும் முடியாது. மாந்திரிகம் பண்ணி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கணும்னா அதுக்கு அவங்க கூடவே இருக்கணும். சோ கண்டிப்பா உள்ள வந்திருக்க பேரண்ட்ஸ்க்கு மத்தியில தான் எவனோ ஒருத்தன் இதை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்ல சொல்ல அந்த பேரண்ட்ஸ் கூட்டத்துக்கு நடுவுல இருந்து ஒருத்தன் சிரிச்சுக்கிட்டே எந்திரிச்சு வரான். இவன் தாங்க இந்த படத்துடைய மெயின் வில்லன். இவனுடைய பேர் ராஜ்நாத். இவன் இப்ப அப்படியே ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டே நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து, இந்த பொண்ணுங்க எல்லாரையும் நான் தான் என் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கேன், இதெல்லாம் நான் ஏன் பண்றேன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல இங்க இருக்க பேரண்ட்ஸ் எல்லாம் வெளியில போங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அங்க இருக்க ஒருத்தருமே நகராம இருக்காங்க. உடனே இந்த ராஜ்நாத் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில இருக்க ஒரு பொண்ணை எழுப்பி, செல்லம் இந்த கத்தியால உன்னையே நீயே கிழிச்சுக்குமா அப்படின்ற மாதிரி ஆர்டர் பண்ணதும் அந்த பொண்ணு கத்தியால தன்னை தானே கிழிச்சுக்க போகுது. தடுக்க போன அவங்க பேரண்ட்ஸும் தட்டி விட்டு தன்னை தானே அந்த பொண்ணு கிழிச்சுக்கிறா. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணை எழுப்பி கையில கன்னை கொடுத்து அவங்க அப்பா அம்மாவே ஷூட் பண்ண வைக்கிறான். இப்படி இந்த ராஜ்நாத் என்னென்னலாம் பண்ண சொல்றானோ அது எல்லாமே அந்த பொண்ணுங்க பிசுறு தட்டாம பண்ணுதுங்க. இதுக்கு மேலேயே விட்டா நிறைய பேர் காவு கொடுக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்க பேரண்ட்ஸ் எல்லாருமே கலைஞ்சு வெளியில போயிடுறாங்க. அப்படி வெளியில போனதும் இந்த ராஜ்நாத் நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து, இங்க பாரு, எனக்கு தேவை என் அண்ணன் பிரதாப்,
அவன் தான் என்னுடைய குரு. இது எல்லாமே அவன் தான் எனக்கு கத்து கொடுத்தான். கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய சம்பவம் பண்றேன்னு சொல்லிட்டு போனான். அதோட அவன் திரும்ப வரவே இல்லை. எனக்கு இப்ப அவன் தேவை. அதுக்காக தான் நான் இவங்க எல்லாருமே கட்டுப்பாட்டுல வச்சுட்டு இருக்கேன். இவங்க எல்லாரையும் விடுதலை பண்ணணும்னா எனக்கு என் அண்ணன் தேவை அப்படின்ற மாதிரிலாம் இவன் மிரட்ட ஸ்பாட்ல இருக்க நம்ம ஹீரோவா, ஓ அண்ணன் பிரதாப்ப நான் தான் புடிச்சு வச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் என் குடும்பம் அழியத்துக்கு காரணமே ஓ அண்ணன் தான். இப்போதைக்கு என் குடும்பத்துல மிஞ்சி இருக்கிறது என் பொண்ணு மட்டும்தான். ஆனா அந்த பொண்ணு கிட்டத்தட்ட 12 வருஷமா உன் அண்ணன் போட்ட மாந்திரிகத்தினால அப்படியே உறைஞ்சி போய் உக்காந்துட்டு இருக்கா. அவளை நீ என் வீட்டுக்கு வந்து சரி பண்றேன்னு சொல்லு, அப்புறம் நான் உன் அண்ணன் இருக்கக்கூடிய இடத்த காட்டுறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்ல, இதை கேட்டுட்டு இருக்க ராஜ்நாத்தா ஒதுக்க மாட்டேன்றான். சரி போப்பா, உன் அண்ணன் இருக்கக்கூடிய இடத்த என்னால சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்ல, ஸ்பாட்லயே நம்ம ஹீரோ மிரட்டுற விதமா ஒரு பொண்ணை பிக் பண்ணி நீ மூச்சே விடாதமா அப்படின்ற மாதிரி இந்த ராஜ்நாத் ஆர்டர் கொடுக்குறான். அந்த பொண்ணு மூச்சை இழுத்து பிடிக்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மயங்கி விழுந்து அந்த பொண்ணு உயிருக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் பார்த்து கூட நம்ம ஹீரோ மனசு இறங்காம, இதெல்லாம் நான் எவ்வளவோ பார்த்துட்டேன், எனக்கு என் பொண்ணுதான் முக்கியம், என் பொண்ணை வந்து திரும்ப நீ சரி பண்றேன்னு சொல்லு, அப்பதான் நான் உனக்கு அண்ணனை கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ ஒரு மாதிரி அந்த ராஜ்நாத்தையே மிரட்டுற தோணியில பேச, இவன் நம்ம அண்ணனால வாழ்க்கையில நிறைய பாதிக்கப்பட்டிருக்கான் போல இருக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த ராஜ்நாத் என்ன சொல்றானா, என் அண்ணன் எனக்கு கிடைக்கிற வரைக்கும் இந்த பொண்ணுங்கெல்லாம் என் கட்டுப்பாட்டுல என் கூடவே தான் இருக்கணும். சோ இந்த பொண்ணுங்கெல்லாம் நான் கூட்டு போறதுக்காக எனக்கு ஒரு ஸ்கூல் பஸ் அரேஞ்ச் பண்ணுங்க சொல்லிட்டு அந்த ஸ்கூல் பஸ்ல இந்த பொண்ணுங்களெல்லாம் ஏத்திட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி, கவலைப்படாதீங்க உங்க பொண்ணெல்லாம் சரி பண்ணி நான் கூட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு இந்த ராஜ்நாத்தை கூட்டிட்டு நம்ம ஹீரோ அவன் வீட்டை நோக்கி பஸ்ல போயிட்டு இருக்கான். அந்த பஸ்ல போலீஸ்காரங்க டிராக்கரை செட் பண்ணிருக்காங்க. சோ பஸ் இப்ப எங்க போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போலீஸ்காரங்களும் ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் போற வழியில இதே ஸ்கூல்ல சேர்ந்த ஒரு பொண்ணு வெளியில யூனிஃபார்மோட சுத்திக்கிட்டு இருக்கா. அந்த பொண்ணை பஸ்ல போயிட்டு இருக்க இந்த ராஜ்நாத் பஸ்ஸை நிறுத்தி பஸ்ல வந்து ஏறு அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு இருக்கான். ஆனா அந்த பொண்ணு ஏற மறுத்துட்டு அங்கிருந்து திரும்பி உளுந்தடிச்சுட்டு ஓடிடுறா. இந்த சம்பவத்தை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு ஒன்னும் புரியல. இவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த எல்லா பொண்ணுங்களும் இவன் பேச்சை கேட்டாங்க. ஆனா வெளியில இருந்த இந்த பொண்ணு மட்டும் ஏன் கேட்காம போயிடா, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இந்த ராஜ்நாத் கூட தன்னுடைய வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும் போது இந்த ராஜ்நாத்தா தன்னுடைய அண்ணன் பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கான், என் அண்ணன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அவனை நீ எப்படி கட்டுப்படுதுன அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிக்கிட்டே நேரா ஹீரோடைய வீட்டுக்கு வந்து சேராங்க. அப்படி ஹீரோ வீட்டுக்கு வந்ததும் இந்த ராஜ்நாத் அந்த ஸ்கூல் பொண்ணுங்களெல்லாம் கூப்பிட்டு, உங்கள ஒரு 50 பேர் இந்த வீட்டுக்கு வெளியில எனக்காக காவலுக்கு நில்லுங்க, யாராவது வந்தாங்கன்னா எனக்கு உடனே அலர்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு மிச்சம் இருக்கிற 50 பேரை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடான். அப்படி வீட்டுக்குள்ள வந்ததும் நம்ம ஹீரோ நேரா அந்த ராஜ்நாத்தை கூட்டிட்டு தன்னுடைய பொண்ணு இருக்கக்கூடிய அறைக்கு தான் கூட்டு போயிருக்கான். அங்க போனா இவங்களுடைய பொண்ணு அப்படியே சிரிச்ச மேனிக்க எந்த ஒரு அசைவும் இல்லாம அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறத இந்த ராஜ்நாத் வந்து பாக்குறான். இந்த இடத்துல வந்து பார்த்துட்டு, ஜெய் நான் உன்னை என் அண்ணன் இருக்கிற இடத்துக்கு தான் கூட்டு போக சொன்னேன், இங்க எதுக்கு தான் கூட்டு வந்த அப்படின்ற மாதிரி இந்த வில்லன் கேட்க, முதல்ல என் பொண்ணை சரி பண்ணு, அப்புறம் தான் உன் அண்ணன் இருக்கக்கூடிய இடத்த என்னால கூட்டு போக முடியும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, சரி ஓகே முதல்ல என் அண்ணன் உயிரோட தான் இருக்கானா நான் பார்க்கணும், என் அண்ணனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இவ்வளவு சரி பண்ணுவேன். எங்களை மாதிரி மாந்திரிகம் பண்ணக்கூடிய ஆட்கள் எல்லாம் ஒரு முறை வாக்கு கொடுத்துட்டா அதை கண்டிப்பா நிறைவேற்றுவோம் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்ல, சரி ஓகே வா போலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ இந்த ராஜ்நாத்தை கூட்டிட்டு அந்த வீட்டோடைய பேஸ்மெண்ட்ல இருக்க அந்த சீக்ரெட் ரூம்குள்ள கூட்டு போயிருக்கான். அப்படி உள்ளுக்குள்ள போகும்போதே அந்த இடத்துக்குள்ள ஒரு பயங்கரமான ஸ்மெல் அடிக்குது. ஏன்னா பல வருஷமா இந்த ரூம்குள்ளதான் அந்த பிரதாப்பை நம்ம ஹீரோ அடைச்சு வச்சிருக்காரு. இப்ப இந்த ராஜ்நாத் அந்த அறைக்குள்ள போனதும் கை கால் வாய் எல்லாம் சங்கிலியால கட்டப்பட்ட நிலையில கொடூரமா படுத்து கிடக்குற இவங்க அண்ணனோட நிலைமைய பார்த்துட்டு, என் அண்ணனை என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கதற, இது பாரு இந்த அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் எல்லாம் இங்க ஓட்டக்கூடாது, உன் அண்ணனை நான் இந்த நிலைமையில வச்சிருக்கேன்னா அதுக்கு ஒரே ரீசன் என் ஃபேமிலியோ உன் அண்ணன் சுக்குள்ளூரா உடைச்சிட்டான். மேல என் பொண்ணு பார்த்தல, அவ இப்படி இருக்கிறதுக்கு காரணமும் உன் அண்ணன் தான். கிட்டத்தட்ட 12 வருஷமா அப்படியே இழிச்ச வாயோட அவ உட்காந்துக்கிட்டு இருக்கா, அவளை சரி பண்ணு, அப்புறம் நான் உன் அண்ணனை விடுவிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்ல, சரி ஓகே உன் பொண்ணை தூக்கிட்டு வா அப்படின்ற மாதிரி இந்த ராஜ்நாத்தும் சொல்ல, நம்ம ஹீரோவும் மேல இருந்து இவங்க பொண்ணை கீழே இருக்க அறைக்கு கூட்டு வந்துறாங்க. அப்படி கூட்டிட்டு வந்ததும் இந்த ராஜ்நாத் நம்ம ஹீரோவுடைய பொண்ணை வந்து பாக்குறான். அப்படியே முகம் சிரிச்ச நிலையிலே கிட்டத்தட்ட 12 வருஷமா இதே நிலையில உட்காந்துட்டு இருக்கால. இதெல்லாம் பார்த்துட்டு, எப்பா என் அண்ணன் பலே ஆள் தான், என்னாலாம் இதெல்லாம் பண்ணவே முடியாது. சரி முதல்ல நான் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், என் அண்ணன் உன் பொண்ணுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தானா? ஆமா ஆரம்பத்துல டீ ஷாப்ல மீட் பண்ணும்போது சாக்லேட் மாதிரி ஏதோ ஒன்று சாப்பிட கொடுத்தான். சாக்லேட் மாதிரி கொடுத்தானா? அதெல்லாம் சாப்பிட்டா 24 மணி நேரம் மட்டும்தான் அந்த மாந்திரிகம் ஒர்க் ஆகும். அதுலயும் மந்திரம் போட்டவங்க கூடவே இருந்தா மட்டும்தான் அவங்க 24 மணி நேரம் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருப்பாங்க. கொஞ்ச
கொஞ்சம் அந்த மந்திரம் போட்டவங்க விளங்கி போயிட்டாலே கட்டுப்பாட்டை இழந்து சுயநினைவுக்கு வந்துருவாங்க. வர வழியில நான் கூட ஒரு பொண்ணை பஸ்ல ஏற சொல்லி கூப்பிட்டேன், ஆனா அந்த பொண்ணு ஏறல பாத்தியா. ஏன்னா அந்த பொண்ணு ஸ்கூலை விட்டு வெளில வந்து ரொம்ப நேரம் ஆனதுனால என்னுடைய மந்திர கட்டில இருந்து அவ விட்டு வந்துட்டா. சோ என்னதான் என் அண்ணன் உன் பொண்ணுக்கு ஏதாவது ஒரு சாக்லேட் கொடுத்து மாந்திரிகம் பண்ணியிருந்தாலும் அது 24 மணி நேரம் மட்டும்தான் அந்த மாந்திரிகம் ஒர்க் அவுட் ஆகும். அதை தாண்டிட்டா கான்சியஸ் வந்துரும். இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒண்ணு இருக்கு. ஏதோ ஒரு பயங்கரமான பலம் வாய்ந்த மாந்திரிகத்தை தான் போட்டிருக்கான். அது இன்னமும் அலைவா இருக்கு. சோ அன்னைக்கு என்ன நடந்துச்சு அதை மட்டும் எனக்கு கிளியரா சொல்லு அப்படின்ற மாதிரி இந்த ராஜ்நாத் கேட்க, இந்த பிரதாப நம்ம ஹீரோ முறையா டீ ஷாப்ல வச்சு மீட் பண்ணும்போது என்னென்னலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரீகால் பண்ணி பார்க்கும்போதுதான் ஒரு விஷயம் ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அது என்னன்னா, இவங்க டீ சாப்பிட்டா அந்த டீ கடையில நம்ம ஹீரோ கிட்ட சேஞ்ச் இல்லாத காரணத்தினால இவங்க பொண்ணு குடிச்ச டீக்கு 10 ரூபா இவங்க அண்ணன் தான் கொடுத்துருக்கான். இந்த விஷயத்த நம்ம ஹீரோ ரீகால் பண்ணி இந்த ராஜ்நாத் கிட்ட சொல்ல, ஓகே எனக்கு எல்லாம் இப்பதான் புரிய வருது. அந்த 10 ரூபா கடன் இருக்குல்ல, நீ என் அண்ணனுக்கு கொடுக்க வேண்டியது. அதை வச்சுதான் இவ்வளவு நாள் இத்தனை வருஷமா உன் பொண்ணு என் அண்ணன் கட்டுப்பாட்டிலேயே வச்சுட்டு இருந்திருக்கான். அந்த 10 ரூபா கடனை திரும்ப என் அண்ணன் கையில கொண்டு போய் கொடுத்துரு, அதுக்கப்புறம் உன் பொண்ணு சரியாயிடுவா அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு நம்ம ஹீரோக்கா பயங்கர ஷாக்கு. வெறும் 10 ரூபாவுக்காக என் பொண்ணு கிட்டத்தட்ட 12 வருஷமா இப்படி இருக்கா? நானும் எத்தனையோ கோயில் எத்தனையோ ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு சரி பண்ண பாத்திருக்கேன், ஆனா கடைசியில வெறும் 10 ரூபா தான் காரணமா அப்படின்ற மாதிரி ஹீரோ ஒரு மாதிரி குழப்பத்திலே இருக்க, அங்க இருக்க ராஜ்நாதா நான் சொல்றபடி 10 ரூபா எடுத்துட்டு போய் அண்ணன் கையில வை, கண்டிப்பா உன் பொண்ணு சரியாவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க கிட்ட இருந்து ஒரு 10 ரூபா எடுத்துட்டு போயிட்டு கீழே சங்கிலியால கட்டப்பட்டு இருக்க அந்த பிரதாப் கையில போயிட்டு இவன் பொண்ணுக்காக வாங்கி கொடுத்த அந்த 10 ரூபா டீ கடனை ரிட்டர்ன் பண்ணதும் தன்னுடைய பொண்ணு சரியாயிடலான்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடி வந்து தான் பொண்ணை பாக்குறாரு. ஆனா அப்பவும் எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அப்படியே நம்ம ஹீரோ தான் பொண்ணை நினைச்சு கதறி கதறி அங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் கொஞ்சமா இவங்க பொண்ணுடைய முகத்துல ஒரு சின்ன மாற்றம். எஸ், இவ்வளவு நேரம் அப்படியே சிரிச்ச மேனிக்கு இருந்த அவங்க முகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நார்மலா மாற ஆரம்பிக்குது. அப்படி நார்மலா மாறினதும் கிட்டத்தட்ட 12 வருஷமா பேசாம அப்படியே ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்த இவங்க பொண்ணு முறையா அவங்க அப்பாவை பார்த்து அப்பா அப்படின்ற மாதிரி குரல் கொடுக்குறா. அவ்வளவுதான், அந்த இடத்துல நம்ம ஹீரோ தான் பொண்ணு சரியாயிட்டா அப்படின்ற மாதிரி சந்தோஷத்தோட பாக்குறாரு. ஆனா இவங்க பொண்ணு அவங்க கண்ணு முன்னாடி தன்னை இந்த அளவுக்கு ஆளாக்குன அந்த பிரதாப்பை பார்த்துட்டு கதறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தான் பொண்ணு அங்க இருந்து தூக்கிட்டு வந்துறாரு. ஒரு வழியா நம்ம ஹீரோவுடைய பொண்ணு கிட்டத்தட்ட 12 வருஷம் கழிச்சு நார்மல் ஆயிட்டாங்க. இங்க இந்த பிரதாப்பை காப்பாத்துறதுக்காக வந்த இவங்க அண்ணன் ராஜ்நாத் இருக்கான, அவன் போயிட்டு தன்னோடைய சங்கிலியெல்லாம் அவிழ்த்துட்டு அவர் எழுப்பி அண்ணா நான் தானே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறான். ஆனா அவங்க அண்ணன் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. என்னாச்சுன்னா உங்களால ஏன் பேச முடியல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது தான் அவர் சைகிலே சொல்றாரு, ஆக்சுவலா நம்ம ஹீரோ அவங்க அண்ணனுடைய நாக்க கட் பண்ணிட்டார்ல, அந்த விஷயத்த இந்த பிரதாப் சைகையிலே தான் தம்பிக்கிட்ட சொல்ல, என் அண்ணனை என்னடா பண்ணி வச்சிருக்கன்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்துல இந்த ராஜ்நாத் நான் உன்னை சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு அடின்னு அடிக்கிறான். இப்படி ஹீரோவை போட்டு அடிச்சு பொழந்துட்டு இருக்கும் போது ஸ்பாட்ல நம்ம ஹீரோவா, நீ எனக்கு என்ன வாக்கு கொடுத்த, ஓ அண்ணனை விட்டா நீ என்னையும் என் பொண்ணையும் வாழ விடுவேன்னு தானே சொன்ன, இப்ப எதுக்கு அவரை என்னை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்க, டேய் நீ அண்ணனை என்ன நிலைமையில வச்சிருக்க, நாக்க கட் பண்ணி இத்தனை வருஷமா அவனை போட்டு நீ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, உன்னை எப்படி என்னால சும்மா விட முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ராஜ்நாத் நம்ம ஹீரோ கொல்ற விதமா போட்டு பொழக்க, அப்ப டப்புன்னு அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு ரிமோட் எடுத்து கிளிக் பண்றாரு. அப்படியே கிளிக் பண்ணதும் அந்த வீடு முழுக்க ஒரு மாதிரி கொய்யன்னு ஒரு விதமான சத்தம். அந்த சத்தத்தை கேட்டதும் ஹீரோவுடைய பொண்ணை தவிர்த்து அந்த அறையில யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருமே அப்படியே மயக்கத்துக்கு போறாங்க. எஸ், நம்ம ஹீரோ அந்த வீடு முழுக்க இப்படி ஒரு செட்டப்பை வச்சிருக்காரு. ஹீரோவுடைய பொண்ணு மட்டும் எப்படி மயக்கத்துக்கு போறனா, இவங்க 2 பேரும் ஹெட்போன் வச்சிருந்திருக்காங்க. சோ இவங்களுக்கு அந்த சவுண்ட் எந்த வித அஃபெக்டும் பண்ணல. ஆனா மத்தவங்க எல்லாருமே அப்படியே மயங்குறாங்க. கட் பண்ணா அன்னைக்கு காலையில பொழுது விடிஞ்சதும் ஹீரோவுடைய வீட்டை நோக்கி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் ஸ்கூல்ல இருந்தும் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம ஹீரோவா பாருங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல, இந்த பொண்ணுங்கெல்லாம் சரியா 24 மணி நேரம் கழிச்சு எல்லாரும் நார்மல் ஆயிடுவாங்க, எல்லாரையும் அவங்கவுங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்க. ஏன்னா அவன் போட்ட அந்த மாந்திரிகம் வெறும் 24 ஹவர்ஸ் தான் ஒர்க் ஆகும். மயக்கத்துல இருக்க இந்த பொண்ணுங்கெல்லாம் எதிர்த்ததும் கண்டிப்பா நார்மலா இருப்பாங்க. சோ தாராளமா நீங்க இந்த பொண்ணுங்களை சேஃபா விட்டு கூட்டு போயிடலாம். அண்ட் இவ்வளவு குழப்பத்துக்கும் காரணமா இருந்த இந்த பிரதாப் அண்ட் ராஜ்நாத் இவங்க 2 பேரையும் போலீஸ் கிட்ட ஒப்படைக்க எனக்கு மனசு வரல. ஏன்னா எப்படியும் நீங்க இந்த 2 பேரை கூட்டிட்டு போயிட்டு ஜெயில தான் போடுவீங்க. அப்படி ஜெயில போட்டா மட்டும் இவனுக்கு திருந்த போறது கிடையாது.
என்னுடைய இடத்துல கடந்த 12 வருஷமா இந்த பிரதாப்ப எந்த அறையில லாக் பண்ணி வச்சிருந்தானோ அதே அறையில இந்த ராஜ்நாத்தையும் போட்டு வைக்கிறேன். அவனுங்களுடைய வாழ்நாள் முழுக்க அவனுங்க அங்க இருக்கிறது தான் சரி அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோ போலீஸ்காரங்க கிட்ட பேசி அனுப்புறாரு. இவ்வளவு ப்ராப்ளம்க்கும் காரணமா இருந்த அந்த ராஜ்நாத் அவன் ஆசைப்படுறபடி அவன் அண்ணன் கிடைச்சிட்டான். ஆனா அவங்க அண்ணன் கூட அவன் வாழ்க்கை முழுக்க அந்த இருட்டு அறையிலே அடைபட்டு கடக்க போறான். அப்படியே கடைசியா கிட்டத்தட்ட 12 வருஷமா ஒரே இடத்துல சிரிச்சு மேனிக்க உட்காந்துட்டு இருந்த நம்ம ஹீரோவுடைய பொண்ணு இருக்காங்களே, அவங்க அப்படியே வெளியில வந்து சன்லைட்டை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தான் பொண்ணு இப்படி குணமாயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஒரு பக்கம் நம்ம ஹீரோ சந்தோஷமாகறாரு. அப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த வஷ்ன்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் எல்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் இதையும் மறக்காம பண்ணிருங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா, பாய்.